இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் மேச ராசிக்கு பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் 28ஆம் தேதியிலிருந்து அடுத்த ஒரு அத்தியாயமானது ஆரம்பமாக போகுது. அதுக்கு காரணம் இந்த கிரக மாற்றங்கள் தான். இந்த கிரக மாற்றங்களால் திருமண வரன் அமையிறது, வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, இந்த மாதிரி பல மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்படும். ஸோ அந்தந்த ராசிக்காரங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த டைம் என்ன பெற போகிறீங்க பலன்களை அப்படிங்கிறத தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி மேச ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மேச ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த கிரக மாற்றங்களால் உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. திருமண வரன் அமையிறது, வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. டீப்பாக உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இப்போ ஜூன் மாதம் ஆணி மாதமாக கலந்து வந்துட்டுருக்கு. இந்த மாதத்தில் செவ்வாய், சூரியன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் பயிற்சி ஆகிறாங்க. இதோடு புதனும் இருமுறை பயிற்சி ஆகிறாங்க. இந்த மாதிரி 5 முக்கிய கிரகங்களுடைய பயிற்சிகள் ஏற்படுது. இந்த பயிற்சிகளில் குஜகேது சேர்க்கை, சூரிய புத சேர்க்கை என சிறப்பான கிரக சேர்க்கைகளும் நடக்குது. இந்த கிரக சேர்க்கை, இந்த கிரக பயிற்சி இதன் காரணமாக 12 ராசிகள் மீது இந்த தாக்கமானது ஏற்படக்கூடும். அதில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி, நிதி நன்மையில் மாற்றம் ஏற்படும். வேலை தொழிலில் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி கிடைக்கும். ஸோ அதெல்லாம் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு பயனடையணும். அதனால தான் இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிறேன். மேச ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. மேஷ ராசிக்காரங்க அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தான் சொல்ல போகிறேன். ஸோ அதில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத இப்போ நான் உங்களுக்கு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு பொதுவாக இந்த டைம் என்ன நடக்குங்கிற பலனை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பொது பலனை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. அதாவது மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த கிரக மாற்றங்களால் இனி வரக்கூடிய நாட்கள் பணவரவு அதிகமாகி பொருளாதாரம் உங்களுக்கு ஓங்குங்க. மெயினாக முயற்சிகள் நீங்கள் எது செய்தாலும் சாதகமான பலன் கிடைக்கும். இது வரைக்கும் முயற்சிகள் செய்யாமல் இருந்தீங்கன்னா இனி அந்த மாதிரி இருக்காதீங்க. புது புது முயற்சிகள்லாம் செய்யுங்க. அப்படி நீங்கள் செய்தீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். அப்புறம் ராசிநாதன் செவ்வாய் சனியை பார்க்க போகிறாரு. இதனால் உங்களுக்கு சுதந்திர எண்ணம் உண்டாகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட மனநிறைவு ஏற்படும். இந்த மாதிரி பல மாற்றங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. ஆக்சுவலி உங்களுக்கு இந்த கிரக மாற்றங்களால் தொழில் வியாபாரத்தில் இப்படியெல்லாம் பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் வியாபாரம் தொடர்பாக பயணம் செல்ல வாய்ப்புகள் நேரிடும். எந்த ஒரு பயணத்தையும் மிஸ் பண்ணாமல் எல்லா பயணங்களும் மேற்கொள்ளுங்க. அப்படிலாம் மேற்கொண்டிங்கன்னா தான் போட்டிகள் உங்களுக்கு விலகும். வாடிக்கையாளர்களுக்கு கருத்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சொல்லலாம். உங்கள் கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாமல் அனுசரித்து செல்கிற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். ஆக்சுவலி இது நன்மை தரும் என்று கூட உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் சொல்லலாம். தொழில் வியாபாரத்தை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா முன்னேற்றம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு பயங்கரமாக உண்டாகும். பணவரவுங்கிறது உங்களுக்கு பயங்கரமாக திருப்தியை தரும். அது மட்டும் இல்லாமல் மேலிடத்தில் உங்களிடம் நல்ல அணுகுமுறையை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும். மேலிடத்தில் உங்கள்கிட்ட நல்ல அணுகுமுறை நீட்டிக்கும் போது அந்த வேலையில் உங்களுக்கு ஏதாவது கசப்பு இருக்க போதா என்ன? கண்டிப்பாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி என்ஜாயெலாம் உங்களுக்கு இந்த டைம் இருக்குது. இப்போ தொழில், உத்தியோகம் இதெல்லாம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்லிட்டேன். இப்போ அடுத்தது குடும்ப ரீதியாக உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். குடும்ப ரீதியாக எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. குடும்பத்தில் இந்த கிரக மாற்றங்களால் மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்கள் ராசிக்கு காணப்படும். வீட்டில் இனிமேல் சுபகாரியங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சுபகாரியங்கள் உங்களுக்கு நடக்கும். உடல் ஆரோக்கியம் கூட உங்களுக்கு வலிமை பெறும். வார்த்தைகளில் மட்டும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது.
மற்றவர்களிடம் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் அந்த வார்த்தைகளை கடைபிடித்திங்கனாவே உங்களுக்கு தடுத்துரும். அப்புறம் வாழ்க்கை துணையுடைய நலனில் அக்கறை காட்டணும். வாழ்க்கை துணை வகையில் அக்கறை காட்டாமல் இருந்தீங்கன்னா பெரிய பாதிப்பு ஏற்படும். அதனால் வாழ்க்கை துணை வகையில் அக்கறை காட்டுங்க. இது குடும்ப ரீதியாக உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன். அப்புறம் நெக்ஸ்ட்டு பெண்களுக்கு மேச ராசிக்காரங்களுக்கு ஸ்பெஷலாக இது சொல்லப்பட்டிருக்கு. பெண்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பணவரவு இந்த கிரக மாற்றத்தினால அதிகமாகி பொருளாதார ரீதியாக உங்கள் கை ஓங்கும் என்பது சொல்லப்பட்டிருக்கு. முயற்சிகள்லாம் கூட உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். அதே சமயம் சின்ன விஷயங்களில் கூட கவனமாக செய்யணும். சின்ன விஷயங்களில் கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும். ஸோ பெண்கள் மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதற்கேற்ப கவனமாக இருங்க. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த கிரக மாற்றத்தினால தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார சக்தி உங்களுக்கு ஓங்க போகுது. நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீங்க. அதுக்கு உண்டான மதிப்பு மரியாதையும் கூடும். ஸோ அதுக்குண்டான மதிப்பு மரியாதை கூடும்போது கண்டிப்பாக அந்த மதிப்பு மரியாதையை நல்லா தக்க வைத்துக்கொள்ள முயற்சி பண்ணுங்க. இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வீண் மனஸ்தாபம் ஏற்பட்டு எல்லாமே இந்த கிரக மாற்றங்களால் நீங்கும். நண்பர்களிடையே உங்களுக்கு சுமூகமான உறவானது இருக்க விட்டு அந்த விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு இருக்குது. வாழ்வில் இனிமேல் முன்னேற அக்கறையானது காட்டினீங்கன்னா கண்டிப்பாக முன்னேற முடியும். மன துணிவு மன தெளிவு மேக்சிமம் உங்களுக்கு அதிகரிக்கும். பணவரவு கூட எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும்போது அந்த பணவரவை என்ஜாய் பண்ணுங்க. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள் மேச ராசிக்காரங்க கிரக மாற்றத்தால் சக மாணவர்களுடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்களை கூறாமல் எல்லாத்தையுமே அனுசரித்து செல்வது நல்லது. சுமூகமான சூழ்நிலை ஏற்பட அதுதான் உங்களுக்கு வழி. அந்த மாதிரி அனுசரித்து போங்க. கல்வியில் முன்னேற்றங்கள்லாம் காணப்படும் அப்படி அனுசரித்து போனீங்கன்னா. ஸோ பொதுவாக இந்த மாதிரி தான் கிரக மாற்றங்களால் உங்களோட ராசிக்கு பலன் கிடைக்கும் கரெக்டாக ஜூன் 28 ஸோ இந்த மாதிரியான பலன்களை நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக நான் சொன்னதை ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் என்னங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு மேஷராசி அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த கிரக மாற்றத்தால் இனி உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்களும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டென்ஷன்லாம் உங்களுக்கு ஏற்படாது, நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தில் கருத்து வேற்றுமும் உண்டாகலாம். அதனால் கணவன் மனைவி விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பிள்ளைகளால் திடீர் செலவு உண்டாகும், அதை நீங்கள் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுங்கள். மேஷராசி அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு இப்படிப்பட்ட பலன் கிடைக்கும். இதற்கேற்ப நடந்துக்குங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பரணியில் பிறந்த மேசராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த கிரக மாற்றத்தினால யாரையும் எதிர்த்து கொள்ளாமல் அனைவரையும் அனுசரித்து செல்வது நன்மை தரும். வீண் மனக்கவலை காரிய தாமதம் உண்டாகலாம். பணவரவு ஒரு பக்கம் அதிகரிக்கும். வாக்கு வன்மையானது ஏற்படும். ஆக்சுவலி உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. தொலைதூரத்தில் இருந்து நல்ல தாள்கள்லாம் சேரும். எல்லா நல்ல தாள்களையும் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்குங்க. இது பரணியில் பிறந்த மேசராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கார்த்திகையில் பிறந்த மேசராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த கிரக மாற்றங்களால் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். லாபமானது கூடும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபார தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலனை கிடைக்க செய்யும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீங்க. பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு திறமையாக எதையும் செய்து முடித்திங்கன்னா பாராட்டு பெற முடியும். ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த கிரக மாற்றத்தினால செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்க வேண்டும். இதை செய்திங்கன்னா எதிர்ப்புகள் விலகும், எல்லா நன்மைகளும் உண்டாகும். அதே போல் இனி அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்தீங்கன்னா திங்கள் புதன் வெள்ளி. ஸோ இதுதான் உங்களுக்கு முழுசாக சொல்லப்பட்ட பலன். ஸோ சொல்லப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்க மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதற்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோ போடப்படும். அது எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.